சொல்கிறாங்க. இப்போ ஹீரோயின் வந்து அந்த மூட்டையை தூக்க முடியாமல் தூக்கிட்டு வராங்க. அப்படியே தட்டு மாதிரி பொத்துன்னு கீழே விழுறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ டக்குன்னு தூக்க போகிறான். எம்மா தூக்க முடியலாம் சொல்ல வேண்டியதானே, நான் தூக்கியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அந்த பொண்ணு பேசுகிற மாதிரியே இல்லை. சரி ஓகே நீ பேசலனா பரவாயில்ல, இது எங்கே வைக்கணும்னு சொல்லி நான் வைக்கிறேன்னு சொல்ல அந்த பொண்ணு அங்கே கை காமிக்கிறான். இப்போ நம்ம ஹீரோ ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்றதுக்கு உட்காருவார். அவருமே அந்த ஃபுட்டை எடுத்து சாப்பிடுவார். அப்போ அவருக்கு அவரோட பழைய ஞாபகம்லாம் வந்துடும். ஏன்னா ஜெயிலில் வந்து கேவலமான சாப்பாடு சாப்பிட்ருப்பாரா, அதனால் எமோஷன் ஆகி அழுவ ஆரம்பிப்பார். இதை பார்த்து நம்ம ஹீரோயின் வந்து இன்னொரு ஆஃப் பாயில் வைப்பாங்க. நம்ம ஹீரோ அதெல்லாம் பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டே அதையும் எடுத்து சாப்பிட்டுட்ருப்பாரு. அப்போ ஹீரோயின் வந்து திரும்பி கால் பண்ணுவாள். இங்கே பாருங்கள் நம்ம மற்ற டீம்மேட்ஸும் வராங்க, அவங்க முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி அழுவாதீங்க, ஏன்னா இப்போயுமே நீங்கள் எங்கள் கேப்டன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சீனை பார்க்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். இவங்க இதை பேசிக்கிட்டே இருக்க திடீர்னு யாரோ டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வராங்க. நம்ம ஹீரோ பயங்கரமாக பயந்துறாரு. டக்குன்னு போய் பேனை கையில் எடுத்து வச்சுக்கிறாரு. உள்ளே வந்து அந்த 3 பேர் நம்ம ஹீரோவை கண்டுக்கவே இல்லை. அவங்க பாட்டு வந்து டைனிங் டேபிளில் உட்காடுறாங்க. கேப்டன் பயப்படாதீங்க, நாங்கள் வேறு யாரும் இல்லை, உங்கள் டீம்மேட்ஸ் தான் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அப்போ தான் ரிலாக்ஸ் ஆகிறாரு.